Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம எப்படி ஒரு thin yarn ரெகுலரா கிடைக்கிற thin yarn திக்கான yarn மாத்துறதுன்னு பார்க்க போறோம். இது நம்ம எல்லா இடத்துலயும் கிடைக்கிற ஒரு நார்மல் சைஸ் yarn இது. இதுக்கு நம்ம வந்து யூசுவலா 3 mm hook யூஸ் பண்ணி போடுவோம். அதே மாதிரி 3 mm hook யூஸ் பண்ணி இதல முதல் செயின் போட்டு என்ன சைஸ்ல வருது நம்ம பாப்போம். ரெகுலர் செயின் தான் ஃபவுண்டேஷன் செயின். நம்ம கம்பேரிசனுக்காக ஒரு 10 செயின்ஸ் வர மாதிரி போட்டுக்கலாம். இப்போ இந்த மாதிரி திக் யானா மாத்தணும் ஒரே கலர்ல 2-3 ரோல் இருந்ததுன்னா நம்ம ஈஸியா மூணுத்தையும் சேர்த்து வச்சு பண்ணிடலாம். ஆனா ஒரே ஒரு ரோல் தான் இருக்கு அப்போனும்போது இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது பாருங்க ஒரு 10 செயின் போட்டு இந்த சைஸ்ல வந்திருக்கு நமக்கு. இப்போ இதே நூலை வச்சு எப்படி திக்கா மாத்துறதுன்னு பாப்போம். திக்கா மாத்தணும்னா எஸ். இப்போ எஸ் ஷேப்ல வெச்சுக்கோங்க. வெச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு joint end லூப்பும் இன்னொரு தனி இதுவும் இருக்கும். அது மூணுத்தையும் சேர்த்து புடிச்சிட்டு ரெகுலர் ஸ்லிப் knot தான். நம்ம யூசுவலா போடுற அதே ஸ்லிப் knot தான். ஒரு folded edge ஒரு தனி edge இருக்கும். அது மூணுத்தையும் சேர்த்து ஒரு ஸ்லிப் knot போட்டுருங்க. போட்டுட்டு இப்போ நூல் ஆட்டோமேட்டிக்கா திக்கா இருக்கு. அதனால நான் இதுக்கு 5 mm crochet hook வந்து யூஸ் பண்ண போறேன். சோ இந்த ஸ்லிப் knot குள்ள எப்பவும் போல ரெகுலரா போடுற அதே மெத்தட் தான். இந்த மாதிரி ஹூக்கை இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம செயின் போட ஆரம்பிச்சிடணும். இப்போ நம்ம எடுத்த அளவு ஒரு 2-3 செயின் வர அளவுக்கு இருக்கு. அத போட்டுட்டு எப்படி ஃபியூச்சர்ல இன்கிரீஸ் பண்றதுன்னு பாப்போம். இப்போ ஒரு 3 செயின் போட்டுருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இந்த லெஃப்ட் இந்த எண்ட் வந்து திக்கா நம்ம பண்ணது கம்மி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அதை இன்கிரீஸ் பண்றதுக்கு இந்த லெஃப்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு லூப் ஒன்னு இருக்கும் ஜாயிண்ட் எண்ட் ஒன்னு இன்னொன்னு தனியா இருக்கும். இந்த தனியா இருக்குறதா வர்க்கிங் yarn நூல் கண்டோட இருக்குது. அதுக்கு மேல இந்த லூப் மாதிரி இருக்கு இல்லையா அத வந்து மேல வச்சிருங்க. இப்போ இந்த லூப் மேல இருக்கணும் வர்க்கிங் yarn கீழ. இந்த லூப் வழியா நம்மளோட வர்க்கிங் yarn அப்படியே இழுத்துட்டே வரணும். சோ நமக்கு எவ்வளவு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு. மறுபடியும் குறையும் போது இதே மெத்தட்ல நம்ம இன்கிரீஸ் பண்ணிப்போம். அதனால உங்களுக்கு தேவையான லெந்த்க்கு இந்த மாதிரி இழுத்துருங்க. சோ அகைன் நமக்கு திக் yarn கிடைச்சிருச்சு. நீங்க எப்பவும் போல உங்களோட ப்ராஜெக்ட்ட கண்டினியூ பண்ணனும். சோ நம்ம இப்போ இதல செயின் போட்டுட்டு இருக்கறதால அப்படியே செயின் கண்டினியூ பண்ணனும். ஈஸியா தான் இருக்கும். இந்த 3 நூலையும் சேர்த்து இழுக்கிற மாதிரி பாத்துக்கணும் அவ்வளவுதான். இப்போ அதே கம்பேரிசனுக்காக அதே நம்பர் 10 செயின்ஸ் போட்டு கம்பேர் பண்ணுவோம். இப்போ போட்டுருக்கோம் பாருங்க. பாக்கும்போதே தெரியும் டிஃபரன்ஸ். இருந்தாலும் நம்ம ஏற்கனவே போட்டத வச்சு கம்பேர் பண்ணுவோம். சோ இது ஒரு நூலா இருக்கும்போது போட்டது. இது இப்போ நம்ம திக் ஆக்குனதுக்கு அப்புறம் போட்டது. சோ நமக்கு எதற்காவது ப்ராஜெக்ட்க்கு திக்கான நூல் தேவைப்பட்டதுனா கிடைக்கலனா இந்த மாதிரியான ஒரு மெத்தட் யூஸ் பண்ணி ரெகுலர் yarn திக்கா மாத்திக்கலாம். சோ இது ரொம்ப சிம்பிள். நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஒரு நூல் கண்ட வச்சு இன்கிரீஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த ப்ராஜெக்ட் போட்டுட்டே வரோம். இந்த எண்ட் வந்து கம்மி ஆயிடுச்சுனா அதேதான். அந்த லூப் வழியா வர்க்கிங் yarn இழுக்கணும். சோ நம்ம போடும்போது ஈஸியா பண்ணிக்கலாம் இது. ஒண்ணும் கஷ்டமே இல்ல இது. சோ இதே மெத்தட்ல நம்மளோட நார்மல் சைஸ் yarn திக் yarn கன்வர்ட் பண்ண முடியும். கண்டிப்பா இந்த ட்ரிக்கை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா உங்க फ्रेंड्स and family members-ஓட ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலுக்கு Subscribe பண்ணிக்கோங்க. Thank you.